சிங்கம்புணரி ஜூமா பெரிய பள்ளிவாசலில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஜூமா பெரிய பள்ளிவாசலில் இன்று ஜமாத்தார்கள் சார்பில் மாபெரும் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பங்கேற்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து சமுதாய மக்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து பேசிய சிவகங்கை மாவட்ட டவுன் காஜி பாரூக் ஆலிம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மீண்டும் வருங்கால கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பனுக்கு வாழ்த்துக்கள் கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரியகருப்பன் தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பறந்து விரிந்துள்ள இஸ்லாம் மக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை சிறுபான்மை என்று சொல்வார்கள். பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி வருகிறது என பேசி தொப்பி அணிந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நம்முடைய முதல்வர் அவர்கள் நாம் எந்த விஷயங்களுக்காக உரிமைக்காக தமிழகத்துக்கு போராடினோமோ அப்போது மும்மொழி புரிந்து அந்த விஷயத்தை தமிழகத்திற்கு தூக்கி எறிந்தார். அதே போன்று 2 முறை எந்த நாம் பேசக்கூடாது என்றால் வந்துவிட்டது வாயிலே அதை உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த கொம்பன் இந்த தொகுதியிலே நீண்டாலும் சரிதான். அது இங்கு இருக்கக்கூடிய KRP அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த தொகுதியில் நிற்போராக கருதி கழகத்தினுடைய உடற்பிறப்புகள் எல்லாம் நாம் எல்லோரும் இதனுடைய துறை செயலாளருக்கு இதை நான் பொறுப்பாக கொடுப்பேன் என்றால் அவர்கள் மாவட்ட செயலாளர் நீங்கள் துணையாக நின்று முழுமையான வெற்றியினை இறைவன் வழங்கிவிட்டார். இக்கால கூட்டுறவுத்துறை அமைச்சர் வருங்கால கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் படைகூறி வருங்கால குறிக்கை நோன்பு திறப்புடன் நாம் போகிறோம். அமைச்சர் இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் என்றாலும் இந்த மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருந்து தங்களுடைய உடலை அழுத்தி இறைவனுக்கு உடல் செலுத்துகின்ற அந்த பணியை செய்வதுதான் இந்த நோக்கின் அடையாளம். இன்றைக்கு பறந்து விருந்திருக்கின்ற ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அத்தகைய இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சிறுபான்மையின மக்களை தன்னுடைய இன மக்களாக ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை பாதுகாக்கின்ற மகத்தான பணியை பேரறிஞர் அண்ணா காலத்திற்கு அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற மாண்புடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்தை பாதுகாக்கின்ற தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக